சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 527 கோடியே 84 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 4978 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள், 207 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 4 வணிக வளாகங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். மேலும் பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டிய பின் அவர் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், தொடர்ந்து விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 527 கோடியே 84 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள 4979 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் 207 கோடியே 99 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4 வணிக வளாகங்களையும் காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைக்கிறார். அதே போல வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் சென்னை வெளிவட்ட சாலையில் உள்ள மீஞ்சூர், வெள்ளனூர், வரதராஜபுரம், திருநாகேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களில் 11.46 கோடி ரூபாய் செலவில் 4 உடற்பயிற்சி பூங்காக்கள் மற்றும் 3.20 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தியாகராயரில் சோமசுந்தரம் விளையாட்டு மைதானம் ஆகியவற்றை திறந்து வைக்கிறார். மேலும் 255.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 புதிய திட்டப்பணிகளுக்கும் புதிதாக தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சியின் வாயிலாக அடிக்கல் நாட்டி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.